இப்ப பேசு. ஆ ஷேர் ஆகுது ஸ்டார். ஷேர் ஆகுது. ஓகே. சரி. இப்போ உங்களோட சவுண்ட் நல்லா. ஆ இப்போ உங்களோட சவுண்ட் நல்லா அழகா கேக்குது. குட் நல்லா. நான் பேசுறது கேக்குதானே? கேக்குது. ஓகே. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல் குர்ஆன் ஆன்லைன் ஆ அகாடமி ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆகவே ஆரம்பமாக உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்றோம். அகலன் ஆ வசஹலன் மர்ஹபன் பிக்கும். இன்றைய முதலாவது வகுப்பு நாங்க நேரடியாக ஓதுறதுக்கு அல்லது படிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால ஒரு அறிமுக வகுப்பாகத்தான் இன்றைய பாடம் இருக்கும். உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், எங்களை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ளணும். அப்பதான் இந்த கிளாஸ் எங்களுக்கு சக்சஸ் ஆக செய்யலாம். ஓகே ஸ்டார், இன்ஷால்லா. சனாமரியம், நீங்க ஆ எத்தனை படிக்கிறீங்க ஸ்கூல்ல உங்களோட இதுல? ஆ எத்தனை படிக்கிறீங்கன்னு கேட்கறேன். 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டார். சிக்ஸ். ஓகே. அப்போ நீங்க ஏதோ ஒரு வகையில குர்ஆன ஓத படிச்சு பழகிக்கிறீங்க அப்படியா? எங்க சரி ஓத ஆ போனீங்களா? எங்க ஓதுனீங்க? ஆ முஸ்லிம் ஸ்கூல் தான் போறேன் ஸ்டார். அந்த ஸ்கூல்லயே நீங்க ஓதுறீங்க அப்படியா? ஆமா. ஓகே, இது நல்லா. ஆஹ் மதர்சாக்கும் போறேன். மதரசாக்கும் போறீங்க. ஸ்கூலுக்கும் போயிட்டு மதரசாவுக்கும் போற அப்படியா? ஸ்கூல்லையா மதரசா எப்படி வேறயா? இல்ல இல்ல, அம்மா தான் மாசம் ஓதி கொடுக்குறாங்க. சரி. ஓகே, குட் நல்லா. பெரிய குர்ஆன்ல விஷயங்கள் எல்லாம் போதிக்கிறீங்க அப்படியா? ஆ ஆ நல்லா. சரி, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல சில வசனங்கள் போடுறேன். இதை உங்களுக்கு என்ன மெத்தட்ல ஓத தெரியுமோ, எப்படி ராகம் எடுத்து என்ன ஸ்டைல்ல ஓத தெரியுமோ அந்த வடிவத்துல ஓதுங்க பார்ப்போம் வேண்டாம். وإياك نستعين نستعين ஒவ்வொன்றா ஓதிக்கொண்டு போங்க. أنعمت. ஆ ஒவ்வொன்றாக ஓதிக்கொண்டே போங்க. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اقتالوا على الناس يستوفون. இந்த திக்கிறது பயத்தால திக்கிறீங்களா அல்லது கஷ்டமாக்குதா? எப்படி அது? ஒரு குழம்புதான். பயத்தால பயமா? பயத்தால திக்கிறேன். பயமா? நாங்க கம்பெடுக்கவே மாட்டோம், உங்களுக்கு அடிக்கிறதும் இல்ல, உங்களுக்கு ஏசுறதும் இல்ல. நீங்க வாரீங்க, ஓதுறீங்க, அவ்வளவுதான். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் அப்ப- டைம் பதட்டமா இருந்துச்சு உஸ்தாத். சரி, ஓகே. நான் இன்னும் சில வசனங்களையும் தாரேன். எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ம். ஜஸ்ட் வளமையா ஓதுற மாதிரி ரிலாக்ஸா ஓதும், பிரச்சனையே இல்லை. إلى إلى في إلى فيهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر يومئذ يصدر الناس أشتاتا سلام هي حتى مطلع الفجر أرأيت إن كذب وتولى وفرعون ذي الأوتاد. இதாக அல்லாஹ். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா சில விஷயங்களை நீங்க உங்களோட ஓதல்ல ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்றுதான் நீக்குது. சரியா சனா மரியம்? நீங்க ஆமா சார். சிக்ஸ் ஸ்டேட்டன் சொன்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் 12க்குமா? 12 13 ஏஜ்? 12. 12. ஓகே. அப்போ நீங்களோட ஓதல்ல சில விஷயங்களை நீங்க ஒழுங்குபடுத்தி கொண்டு போனால் உங்களோட ஓதல் அழகான ஸ்டைலுக்கு இன்ஷால்லா வந்துடும். ஃபாஸ்டா மூவ் ஆகலாம் என்ற நம்பிக்கை விளங்குது உங்களோட ஓதல்ல. இப்ப நாங்க எங்களை இன்ஷா அல்லாஹ். உங்களை நாங்க என்ன செய்ய போறோம், உங்களோட சப்ஜெக்ட் எப்படி, உங்களை என்னத்தை உங்களுக்கு படிப்பிக்க போறோம், ஓத போறோம்ங்கிறத நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். ஏன்னா அப்பதானே உங்களுக்கு பார்க்கலும். அந்த வகையில் நாங்க எங்கட ஆமா சிலபஸ்ல சார். பொதுவான எங்கட அகாடமியில சிலபஸ் நாங்க டோட்டலா இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். அதுல உங்களோட பாயிண்ட், நீங்க எதுல இருந்து உங்களோட கிளாஸ்ல கண்டினியூ பண்ண போறீங்க, எங்களோட சப்ஜெக்ட்ல எங்களோட சிலபஸ்ல எந்த பாயிண்ட்ல இருந்து உங்களோட பயணத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கிறதையும் நாங்க இன்ஷால்லா உங்களுக்கு இதுல அடையாளப்படுத்துறோம். எங்களோட சிலபஸை நாங்கள் ஓகே. 3 லெவல் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், ம். தேர்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் 2 பார்ட் ஆகிக்குது. லெட்டர்ஸ் த இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட். எழுத்துக்களோட அறிமுக பகுதி, எழுத்துக்களோட உச்சரிப்பு பகுதி. அறிமுக பகுதி 2 பகுதிகளாக பிரியுது. எழுத்துக்களாக நாங்க அறிமுகமாகிறது, வசனம் சொற்கள் சொற்களாக அறிமுகமாகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப நாங்க அதை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். உச்சரிப்பு பகுதியிலையும் உங்களுக்கு சில உச்சரிப்பு பகுதியில் ஓகே, எழுத்துக்களாக உச்சரிக்கிறது ஆல்மோஸ்ட் ஓகே.
இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க 100% சரியான ஸ்டைல்ல இல்லாட்டியும், அது நாங்க ஏன் சரியான ஸ்டைல்ல நீங்க இல்லைன்னு சொல்றேன்டால், நீங்க ஓத போக்கல நாங்க அவதானிச்ச ஒன்றுனால் சில வசனங்களை சில சொற்களை நீங்க ரிப்பீட் பண்ணீங்க. த இ ஈல ஃபிஹி ஃபிஹிம் ஃபி ஈம் ஃபிஹிம் என்று சொல்லி கொஞ்சம் ஒரு ரிப்பீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு 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 ஸ்டைல் உண்டு உங்களோட ஓதல்ல இருக்குது. எனவே நாங்க அதை கொஞ்சம் அவதானிக்கணும். இந்த ஓகே பகுதி உஸ்தாத், இன்ஷா இந்த அல்லாஹ். பகுதியில உங்களுக்கு நாங்க ஜீரோன்னு சொல்லல, இது ஈக்குது. ஆனா இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களை இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பை வேர்சஸ் வசனங்களாக நாங்க ஓதுற நேரத்துல இப்ப நீங்க ஓதி காட்டுனீங்களே, இப்படியாக ஆ வசனங்களாக ஓதுற நேரத்துல எப்படி நாங்க ஆஹ் குர்ஆனுடைய சரியான உச்சரிப்புகளை, சரியான சட்ட திட்டங்களை, சரியான அமைப்பை, வடிவத்தை நாங்க எப்படி ஃபாலோ பண்ணி ஓதுறதுங்கிறத நாங்க இன்ஷா அல்லாஹ் ஓதுறதை நான் பார்க்க போறோம். நீங்க வசனமா சாரி சொற்களாக பிராக்டிஸ் பண்றதோ எழுத்துக்களாக பிராக்டிஸ் பண்றதெல்லாம் நான் உங்களுக்கு தேவையில்லை. நான் நேரடியாக வசனங்களாக ஓதுறது என்ற இந்த 3வது பாட்டில இருந்தான் உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சிலபஸ்ல உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணப்படும். இதுக்கு அப்புறமாக நான் ஓகே உஸ்தாத். தஜ்வீத் ரூல்ஸ், இதுவரைக்கும் நீங்க தஜ்வீத் ரூல்ஸ் என்ன செஞ்சுப்பீங்கன்னா உங்களோட மதரசாக்கள்ல டெக்ஸ்ட் புக்காகவோ அல்லது நீங்க கொப்பியில நோட் எடுத்தோ அதை நீங்க பாடமாக்கி அதை பை ஹார்ட் பண்ணி போயிட்டு எக்ஸாம் ஷீட் பண்ணி இப்படித்தான் பெரும்பாலும் நீங்க தஜ்வீத் ரூல்ஸை படிச்சீங்க, அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். எங்கட சிலபஸ்ல நாங்க ஒரு காலமும் நோட்ஸை பேஸ் பண்ணி எக்ஸாமை நோட் பண்ணி நீங்க எங்களுக்கு சட்டங்களை பைஹார்ட் பண்ணி தரணும் எங்கிறத டார்கெட் பண்ணியதாக எங்கட சிலபஸ் இருக்காது. ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தஜ்வீத் ரூல்ஸை நாங்க ஒவ்வொரு இடத்துல நாங்க அப்ளை பண்ண நேரமும் அதுக்குரிய குர்ஆன்ட வசனங்களை தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மோர் தென் 10, 11, 15, சம்டைம் 20 இப்படி நாங்க சில சில சட்டங்களுக்கு ஏற்ற வகையில குர்ஆனிய வசனங்களுக்கு கூடாகத்தான் நாங்க அதை மூவ் பண்ணுவோம். அந்த நேரத்துல என்ன செய்வோம் என்றால் ஃபர்ஸ்ட் லெவல்ல படிக்கிற எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், சூப்பர்வைஸ் பண்ணுவோம், எல்லாம் ஓகேயா. இதுல ஒவ்வொரு பாட்டும் அடுத்த பாட்டோட முழுமையாக லிங்க் ஆகினா தான் நிற்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க முழுமையா கம்ப்ளீட் பண்றீங்க, தேர்ட் லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் லெவலுக்கு வாரீங்க. தஜ்வீத் ரூல்ஸ்ல வந்து சார் நீங்க உஸ்தாத் தஜ்வீத் ரூல்ஸை மட்டும் தான் நீ பார்க்கணும், நீங்க உச்சரிப்புகளை பார்க்க கூடாதுன்னு நீங்க கேட்கலாது. எனவே ஒரு 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 சிஸ்டத்துல எல்லாமே நீங்க ஒன்றை தாண்டி ஒன்றுக்கு போற நேரத்துல பழையதுகளை மறக்க கூடாது, பழையதுகளையும் நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே தான் போகணுங்கிறது முக்கியமா இது. ஓகே ஓகே, உஸ்தாத், அடுத்தது இன்ஷா அல்லாஹ். 3வது லெவல்ல வந்து தேர்ட் லெவல் அது என்ன செய்யும் என்றால் ஸ்டார்ட் அங்கதான் நீங்க என்ன செய்வீங்கன்னால் குர்ஆன்ட சிஸ்டத்துல பக்கங்களாக சூறாக்களாக வசனங்களை நீங்க ஓத ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் நீங்க ஓதிக்கு நீங்க குர்ஆன்ட வசனத்தை தான் ஓதுவீங்க, ஆனா அந்த அந்த ஓர்டருக்கு வராது. தேர்ட் லெவல் பிகினிங்ல தான் நீங்க என்ன செய்வீங்க என்றால் குர்ஆனோட சிஸ்டம் உண்டு, வசனத்திட ஒழுங்குகள், பக்கம் பக்கமாக ஓதுறது, சூறாவாக ஓதுறது, இந்த அந்த ஸ்டைலுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம் என்றால் அந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷனுக்கு போகலாம். அதாவது பக்கம் பக்கமாக ஓதிக்கொண்டு போற அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்து நீங்க ஆல்ரெடி ஓகே, நீங்க உங்களால ஓத முடியுது என்ற லெவலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நாங்க சொல்லுவோம் இஜாசா என்ற ஸ்டெப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது நீங்க ஹிஃபுல் என்ற பகுதிக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஹிஃபுல்னா தெரிஞ்சிக்கும், இஜாசான்னு கேள்விப்பட்டியா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே, உஸ்தாத். நான் அதை பத்தி பேசல. இதுல சில அறிமுகங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஆறுதலாக இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும், அந்த நேரம் நீங்க போய்த்துட்டு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, எங்களோட அகாடமியில இலக்குகளை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். எங்களோட டார்கெட் என்னென்றால் உருவான சரியான உச்சரிப்போட பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான உங்களோட குரல் ஓசை டோன் அது கூடாக குருவான சிம்பிளா ஓதணும், ஆனா ஃப்ளோவா ஓதணும். அடியில திக்கி கொண்டு ஸ்ட்ரக் ஆகிக்கொண்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டு பயந்து கொண்டெல்லாம் குர்ஆனுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடாது. குர்ஆன் எனக்கும் அதே குர்ஆன் தான், உங்களுக்கும் அதே குர்ஆன் தான். எனவே இல்லை யாரு பெரியவர் யாரு சின்னவர் என்றதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே புத்தகம், ஒரே அமைப்பு. ஆக இதில் யாரும் பயந்தவராகவோ மிச்சம் எளிமையானவராகவும் மாற தேவையில்லை. எல்லாரும் அந்தந்த கௌரவத்தோட சரியான ஸ்டைல ஓதணும் என்கிறது முக்கியம். எங்களுக்கு தூர நோக்கம் இது
நீண்ட காலத்துக்கான ஒரு டார்கெட் உண்டு. பொதுவான அதற்கே உரிய அமைப்புல ஓதக்கூடிய சரளமாக ஓதுறாக்கள், எளிமையாக ஓதுறாக்கள், இப்படியாக ஓதுகின்ற ஒரு ஒரு ஜெனரேஷனை நாங்க உருவாக்கினோம். 2025 ஆயிட்டு இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். 2019ல எங்களோட பிகினிங் மோர் தென் 6 இயர்ஸ் எங்களோட இந்த ஜேர்னி அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு டீம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகி சில பேர் இதுல எக்ஸ்பர்ட் ஆகி அவங்க செல்ஃபா பல கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஏரியாக்கள்ல குறிப்பாக தமிழ் பேசும் உலகத்துல இந்தியாவா இருக்கலாம், மிடில் ஈஸ்ட் ஆயிக்கலாம், ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆயிக்கலாம், தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மத்தியில் அவங்களோட கிளாஸஸை முறையாக ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்க. எங்களோட கிளாஸ்ல சில விஷயங்கள் படிச்சு கொண்டு எனவே ஓகே. எங்களோட டார்கெட்ல சில முக்கியங்கள் வராது. இதுல நீங்க முக்கியமாயிக்கணும். ஒன்று, குர்ஆனை ஓத பழக்கிறத தவிர வேறு எந்த விதமான பாட சப்ஜெக்டும் எங்கிட்ட இல்லை. ஹதீஸையோ தப்சீரையோ துவா பாடமாக்குறதையோ நல்ல விஷயங்களை சொல்லி தரதுகளோ எங்கிட்ட கேட்கப்படாது. நாங்க அதுக்கெல்லாம் எங்களோட சப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் இடம் வைக்காது. நீங்க வருவீங்க, குர்ஆனை ஓதி பழகுவீங்க, அதுக்கே உரிய மெத்தட்ல எங்களுக்கு ஓதி காட்டுவீங்க, சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போயிடுவீங்க. உங்களோட டார்கெட் என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வோட கலாம சரியான அமைப்புல ஓத பழகிக்கிறோம். இதான் நாங்க எங்களோட மெயின் டார்கெட். இதுக்கு நாங்க வெளியால எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் போக மாட்டோம். ரெண்டாவது, எங்கிட்ட வாராக்கள் முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சு ஒப்பு வச்சு தான் போகணும்ங்கிறது அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் கிளியர் என்றால் நீங்க விரும்பிய பக்கத்தை உங்களால திறந்து ஓதக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சப்ஜெக்ட் கிளியர் என்றால் படிச்சதெல்லாம் ஓகே என்றால். எனவே எங்கிட்ட நீண்ட காலத்துக்கு வந்து படிக்கணும், உங்களை போல ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும்தான் வந்து படிக்கணும் என்றெல்லாம் எங்க இடையில இல்லை. எங்களுக்கு ஏஜ்ங்கிறது அன்லிமிட். விரும்பியவர்கள் குர்ஆனை ஓத படிக்கணும் என்று சொல்றார்கள், வந்து படிச்சுட்டு போகலாம். ஓகே, அடுத்தது அகாடமியில சில முக்கியமான சில நோட்ஸ் இருக்கிற கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று, கிளாஸுக்கு கட்டாயம் 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீ ஜாயின் ஆகிறது ரெடி ஆகிடும். உங்களோட லிங்க்ல நீங்க 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கே ஜாயின் ஆகிக்கலாம். சரியா? பயப்படாம ஜாயின் ஆகிக்கலாம். கட்டாயம் உங்களோட டிவைஸ்ல சார்ஜ் நெட்வொர்க் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஈவன் சவுண்ட் உட்பட மைக் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. நீங்க டிவைஸை கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வரக்கூடாது. போனா இருந்தாலும் சரி, டேப்பா இருந்தாலும் சரி, ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணினா உங்களுக்கு கிளாஸ்ல முழுமையா கன்சிடர் பண்ணலாம். சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்க கிளாஸுக்கு வரணும். ஓகே, உங்களோட சைலண்டான பிளேஸ் ஆயிக்குது. அடுத்து முக்கியமான விஷயம், உங்களுக்கு லீவுகள் தேவைப்பட்டால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க லீவ் எடுக்கலாம். அகாடமி சைட்ல என்ன சரி என்ன இஷ்யூ ஆகினால் கூட லீவ் எடுக்க வேண்டிய இஷ்யூஸ் ஆகினா ஒன்று, உங்களுக்கு மாத்திரம் உரிய லீவா இருந்தால் உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு அது தொடர்பான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும், அட்மினால தருவாங்க. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு தேர்ஸ்டே, இன்றைக்கு எல்லாருக்கும் கிளாஸ் நடக்கல அப்படியான ஒரு காமன் மெசேஜ் ஆயிருந்தால் அது எங்களோட ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணப்படும். கட்டாயம் அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஹோம்ஒர்க்னு சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஹோம்ஒர்க்கை நீங்க 24 ஹவர்ஸுக்குள்ளால, உங்களுக்கு தெரியும் உங்களோட கிளாஸுக்கு இடையில ஒரு நாள் எம்டி ஆகிக்குது மினிமம். பாருங்க, இன்றைக்கு டியூஸ்டே கிளாஸ், ஃப்ரைடே அல்ல சாட்டர்டே அடுத்த கிளாஸ் இருக்குது, அப்படித்தானே? நெக்ஸ்ட் ஆமா உஸ்தாத். சண்டே, மண்டே இல்ல டியூஸ்டே இருக்குது. அப்ப ஒவ்வொரு கிளாஸுக்கும் இடையில மினிமம் 1 டே உங்களுக்கு கேப் கொண்டு இருக்குது. அந்த கேப் தான் உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க எங்களுக்கு செஞ்சு தர வேண்டியது. ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் நீங்க உங்களோட ரெக்கார்டிங் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதை நீங்க பார்த்து அது கூட நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி ஹோம்ஒர்க் செய்யணுங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளாஸஸ் நடந்து கொண்டு போற நேரத்துல உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும். ஹோம்ஒர்க்கை நீங்க சரியா ஃபாலோ பண்ணி நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒன்று ஆரம்பிப்பீங்களே, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோம்ஒர்க் வராது, ஏன்னா இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். நாங்கள் சப்ஜெக்டுக்குள்ள போனா தான் ஹோம்ஒர்க் வரும். அப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தரோம். உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு பிஸியில ஹோம்ஒர்க்கை சரியா வீட்டில இருந்து உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் கிடைக்கல அப்படி என்றால் அடுத்த கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது எப்படி நடக்கும் என்றால் போன கிளாஸ்ல ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஆக நீ படித்த விஷயங்களை உங்களுக்கு மீட்டி தந்து அந்த ஹோம்ஒர்க்கை ரிவைஸ் பண்ணி உங்களை கொஞ்சம் தூக்கி விடுற கிளாஸை தான் அந்த கிளாஸ் இருக்கும். புதிய ஒரு சப்ஜெக்டுக்கு நாங்கள் மூவ் ஆக மாட்டோம். அப்படி மூவ் ஆகினால் உங்களுக்கு அது பெரிய ஸ்ட்ரகிளா மாறும், ஏன் கஷ்டமா போய்த்திடும். ஏன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி படித்த விஷயம் மீட்டிக்கொள்ளல,
சரியான ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளல என்ற ப்ராப்ளத்தால புதிய ப்ராப்ளம் உங்களுக்கு கூடுதலா இருக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், எங்கட ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு 3 முறை ரிப்பீட் பண்ணப்படும். ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் நீங்க கிளாஸ்ல படிப்பீங்க, அது உங்களோட பண்டே கிளாஸ்ல படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் உண்டா கிளாஸ்ல படிப்பீங்க. ரெண்டாவது, கிளாஸ்ல படிக்கிறதுல இருந்து சமரி பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தருவாங்க. சரியா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறதால உங்களுக்கு ஹோம்ஒர்க் பெரும்பாலும் கட்டாயமா வரும். நீங்க என்ன செய்யணும் என்றால், அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க வீட்ல இருந்து செல்ஃபா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகுவீங்க. மூணாவது, நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வகுப்பினுடைய ஸ்டார்டிங் பிகினிங்ல நாங்க என்ன செய்வோம் என்றால், அந்த ஹோம்ஒர்க்கை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி நீங்க எந்த அளவு தூரம் அதுல இன்வால்வ் ஆகி ஃபுல்லா செஞ்சுக்கிறீங்க என்கிறத முழுமையா பார்த்துட்டு தான் நாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது விளங்கி தானே? கிளியரா? ஓகே ஓகே ஓகே. உஸ்தாத். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், வெயிட்டிங் டைம் பீரியட். உங்களோட ஜூம் லிங்க் தானே, அந்த ஜூம் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்துல அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு உங்களோட கிளாஸ் டைம் 8:45. நீங்க 8:40லேருந்தே உங்களோட லிங்க்ல ஜாயின் ஆகலாம். ஆனா 8:45ஐயும் தாண்டி 8:50 ஆகி 8:59, 58 என்று ஆகுற நேரத்துல நல்லா கவனமா கேட்டுக்கணும். எப்படி? 8:45க்கு கிளாஸ் 8:55, 54 ஆகுது என்று சொன்னால் உங்களோட லிங்க் ஆட்டோமேட்டிக்கலா இன்வெலிட் ஆகி போயிடும். உங்களோட சைட்ல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல, ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா போயிடும். சரியா? திருப்பி நீங்க கிளாஸுக்கு நான் வந்து ஜாயின் ஆக போறேன்னு சார், இந்த ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா கூட எங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள இல்லாத சிச்சுவேஷன் தான் நீங்க. ஸோ கட்டாயம் உங்களோட டைமை நீங்க மேக்ஸிமம் டைப் பண்ணி நீங்க நீங்க உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்றது முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் ரைனா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத், கரெக்டா டைம் வந்துடுறேன். அடுத்தது, எங்களோட அகாடமியில சில வெக்கேஷன்ஸ் இருக்குது. நாங்க 2025 ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எந்த வெக்கேஷனுமே நாங்க இதுல இன்னும் மூவ் ஆகல. 23 days எவ்ரி இயர் எங்களோட வெக்கேஷன் இருக்கும். ரமலானுடைய ஃபெஸ்டிவலுக்கான வெக்கேஷன் 7 days இருக்கும். ஹஜ்ஜிட ஃபெஸ்டிவல் 7 days இருக்கும். டிசம்பர் வெக்கேஷன் நாங்கள் ஆல்ரெடி தாண்டி வந்துட்டோம், 7 days. மே டே ஒரு நாள் வெக்கேஷன் உண்டு. மீலாட் டே 1 day வெக்கேஷன் உண்டும். இன்ஷால்லா செப்டம்பர் 5ஆம் தேதி வருது. இந்த நாட்களை தவிர அடுத்த எல்லா நாளும் அகாடமி திறந்தப்பட்டுதான் இருக்கும், ஓப்பனாக தான் இருக்கும், கிளாஸஸ் நடக்கத்தான் செய்யும். ஓகே, அடுத்தது ஓகே, எங்கட யூடியூப் சேனல்ல போயிட்டு பாத்துக்கிறீங்களா? பார்த்திருக்கேன் உஸ்தாத். ஏன் நாங்க யூடியூப் சேனலை நாங்க செய்யறோம் என்றால், சனா மரியம் கவனமாக கேட்டுக்கொள்ளணும். உங்களோட ஓதலை நீங்க உங்களோட டெவலப் பண்ணணும் என்றால் உங்களுக்கு 2 கண் நிக்குது, 2 காது நிக்குது. அப்படித்தானே? 2 காது நிக்குது, 2 கண் நிக்குது. ஆனா ஓதுற வாய் எத்தனை நிக்குது? ஒரு வாய். ஒரு வாய். ஏன் அது? எல்லாமே 2 நிக்குது. காதல கேட்கறதுக்கும் 2 காது நிக்குது, கண்ணால பாக்குறதுக்கும் 2 கண் நிக்குது. ஆனா ஓதுற வாய் மட்டும் 1 நிக்குது. ஏது? தெரியல உஸ்தாத். இதுதானே அது சிஸ்டம். என்னென்றால் நாங்க 2 மடங்கு பாக்குறத்தினுடைய 1 மடங்கைத்தான் உச்சரிக்கணும். வாயால பிராக்டிஸ் பண்ணி பழகணும். 2 மடங்கு கண்ணால பார்க்கணும், 2 மடங்கு காதால கேட்கணும். அதுல 1 மடங்கு தான் எங்களோட உச்சரிப்பு வாயால வரணும். அப்பதான் எங்களோட உச்சரிப்பு சரியான இடத்துக்கு போகும். அப்படின்னு அர்த்தம் என்னென்றால், நாங்க நிறைய பார்க்கணும், நிறைய கேட்கணும், கவனமா நுணுக்கமா பார்க்கணும், நுணுக்கமாக கவனமாக கேட்கணும். இந்த பார்க்கிறதும் இந்த கேட்கிறதும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் அதற்காக எங்கள்கிட்ட இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப் சேனல். நீங்க பேசிட்டு உங்களோட வீடியோவை எந்த அளவு தூரம் குவாலிட்டியாக நாங்க எந்த இடத்துல கிளாஸ் செய்யறோமோ அதே குவாலிட்டியில உங்களுக்கு பார்க்கலாம். எந்த அளவு தூரம் நாங்க இந்த இடத்துல உங்களோட டிஸ்கஸ் பண்றோமோ அதே சவுண்ட்ல, அதே கிளியரான தெளிவான சவுண்ட்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். பார்க்கிறதும் கேட்கிறதும் எந்த அளவு தூரம் கூடுதோ அந்த அளவு குயிக்கா உங்களோட ஓதலை உங்களால பிடிச்சு கொள்ள இயலும், உச்சரிப்புகளை நீங்க சரி செய்து கொள்ள இயலும். இதான் எங்களோட யூடியூப் சேனலுக்கான நேரடியான காரணம். உங்களோட ஹோம்ஒர்க்கை செஞ்சு கொள்ளையிலும், உங்களோட வீடியோக்குள்ள பார்த்து கொள்ளையிலும். இப்போ நீங்க 12 வயசு, உங்களுக்கு 12 ஏஜ், நீங்க 20 ஏஜ்ல
15 ஏஜ் கலந்து போனாலும் உங்களுக்கு 50 வயசு ஆயிட்டாலும் நீங்க பேசிட்டு உங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கான ஏற்பாடு நான் செஞ்சுக்கிறோம். அது என்ன செய்யும் என்றால் எங்களோட யூடியூப் சேனல்ல உங்களோட பெயர்ல சனா மரியம் என்ற பெயர்ல இன்றையிலிருந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு அதுல உங்களோட வீடியோக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக ஒவ்வொரு கிளாஸஸ் முடிகிற நேரமும் அப்டேட் ஆகும். இன்கேஸ் நீங்க அப்டேட் ஆகலைன்றால் சம்டைம் நிறைய பேர்கள் இருக்கிறதால கரப்டட் ஆகி போறதுக்கான அல்லது வீடியோ எரர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு உங்களோட கிளாஸ் நடக்குது, இன்றைக்கு நைட்டுக்கு பார்க்குறீங்க, உங்களோட வீடியோ அப்டேட் ஆகல, நாளைக்கு மார்னிங் பார்க்குறீங்க அப்பயும் அப்டேட் ஆகலைன்றால் நாளை லஞ்சோட கட்டாயம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த அகாடமி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் ஒன்று கட்டாயம் நீங்க கொடுக்கணும், இப்படிதான் உங்களோட வீடியோ அப்டேட் ஆகல பாருங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க அவசரமாக அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை செய்வாங்க. ஸோ கொஞ்சம் நீங்களும் மெலட் ஆகிக்கணும். நீங்க பார்த்தே இல்லை, வீடியோ வந்தா இல்லையான்னு தெரியாது என்று சொன்னா கடைசியில் அது எங்களுக்கு ரீகவர் பண்ணிக்கொள்ள இயலாது. 1 டே கடந்துட்டால், உதாரணத்துக்கு இன்றைய கிளாஸ் நடக்குது, நாளைக்கு நைட் ஆகுற நேரத்தோட உங்களோட வீடியோ ஆட்டோமேட்டிக்கலா எங்கள்கிட்ட மிஷின்லேருந்தே போய்த்திரும். ஆகவே கட்டாயம் அந்த டைமுக்குள்ளால வீடியோ அப்டேட் ஆகல அப்படின்னா அதுக்குரிய ரிமைண்டரை கொடுத்துக்கோங்க. விளங்கினதானே? ஓகே. விளங்குச்சு இப்போ இதுல உஸ்தாத். சில மாணவர்களோட பெயர்கள் பார்க்கல, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரோட பேரிலையும் நாங்க எங்களுடைய பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். இது மிச்சம் பழசு. இப்போ நவீன காலங்கள்ல புதிய ஸ்டைல்ல பல விஷயங்கள் அப்டேட் ஆக படிக்கும். ஓகே, கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்துக்குது. எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், அல்லது இந்த கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க, யார் மூலமாக? அம்மா மூலமா உஸ்தாத். அம்மா எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகிறாங்களா? இதுக்கு உனக்கு இல்ல அப்படிதானே? ஆமா. ஜாயின் ஆகிறாங்களா? இல்ல இல்ல. இல்ல. அவ எப்படி என்னது எங்க பாத்து எங்களை அம்மா எங்க தேடினா தெரியா அப்படியா? ஆஹ் நான் பேசலாம் உஸ்தாத். சொல்லுங்க. ஆ இல்லை, ஒரு வாட்டி நான் யூடியூப் சேனலில் வந்து தஜ்வீதுக்கு சர்ச் பண்ணும்போது தான் உங்களது வந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ஸ்டேட்டஸ்னா இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அதோட தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜஸாக்கல்லாஹ். சனாமரியம், நீங்க என்ன நான் செஞ்சீங்க? ஒரு ஒரு சனாமரியம். 6 மந்த்து, ஆ ஒரு ஒன் இயராக நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். பசங்களுடைய வீடியோஸும் ஆடியோஸ்லாம் நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன். அதை வச்சு அவளுக்கும் தெரியும். சனாமரியம் வீடியோஸ் யூடியூப் சேனல் என்ன. பாத்தீங்களா, கேட்டீங்களா? உங்களோட மகளும் எங்களுக்கு பார்த்துருக்கேன். என் கூட ஓகே. உட்காந்து பார்த்து தான் அவளுக்கும் ஆசை வந்துச்சு. சரி, ஓகே. அதோட தான் சரின்னு இல்ல, சொல்லிட்டு ஜஸாக்கல்லாஹ். சேர்த்துக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். மிச்ச நல்லது. பாரக்லா. ஏனென்றால் எங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிறது கட்டாயம் எங்களை தேடி பார்த்துட்டு வரணுங்கிறது நான் மிச்சம் எதிர்பார்க்கிறது. அப்போ உங்களுக்கும் எப்படி கிளாஸஸ் நடக்குது, என்ன ஸ்டைல்ல போகுது, எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும், எப்படி நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம் என்றெல்லாம் அந்த 2 சைடு கன்வர்சேஷனும் எப்படி போகுது, கம்யூனிகேட் எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொள்றதுக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும். எனவே சனாமரியம் நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பயப்படுறேன்னு சொன்னதே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வீடியோஸை பார்த்துக்கிறீங்க, எல்லாம் செஞ்சுக்கிறீங்க, கிளாஸஸ் எப்படி போறேன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அதை பெரிய இஷ்யூன்னு எடுத்துக்கப்படாது. நல்ல பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பயும் பயமாகிதா சனாமரியம்? இல்ல இல்ல உஸ்தாத். சரி, ஓகே, ரைட். நாங்களும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் தரோம். எங்களோட 5 இயர்ஸை தாண்டின இந்த ஜேர்னில உங்களை போல உருவான சரியான ஸ்டைலில், உரிய ஸ்டைலில், உரிய வடிவங்களில் ஓதி பழகணும் என்று உங்களுக்கு தெரிந்த யாராவது தேடிக்கொண்டிருப்பாங்களா இருந்தால் இடம் ஒன்று கிடைக்கணும், ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கிடைக்கணும், ஸ்கூல் பேசிட்டு ட்ராவல் பண்ணி இப்போ தேடி போய் படிக்கிறது இல்லாமல் நாங்கள் ஒரு ரிலாக்ஸான டைமில் எங்களுக்குன்னு கிடைக்கிற நேர காலங்களை நான் கொஞ்சம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்றதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான டைமில் இப்படியான அகாடமியில் கலந்து கொள்ளணும் என்று உங்கள்கிட்ட யாராவது எதிர்பார்த்திருந்தால் அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு இன்ஷால்லா எங்களோட லேஅவுட்டுகள் டெக்ஸ்ட் எல்லாம் வரும். நீங்களும் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எங்களோட அகாடமியை பொறுத்த வரைக்கும் அகாடமியை வளர்ந்தது எங்களோட இந்த யூடியூப் சேனலும் எங்களோட படிச்சு கொண்டு வெளியாகிய மாணவிகள், சகோதரிகள், சகோதரர்களும் அவங்கள இதோட பிரயோசனத்தை அடுத்த அகலுக்கு அவங்க உரிய முறையில நகர்த்தி அவங்க தான் எங்களுக்கு புதிய ஆக்களை சேர்த்து விட்டுக்கிறாங்க. எனவே அதுல எல்லாருக்கும் நன்மை அளிக்குது. இப்ப நாங்க ஓதி கொடுக்குறோம், எங்களோட ஒரு ஜேர்னியில ஒரு டாக்கெட் ஒண்டிக்குது, உலகத்துல தமிழ் பேசும் உலகத்துக்கு ஊடாக குர்ஆன் சரியான முறையில் போய் சேரணும். அப்ப அதுல எல்லாருக்கும் நன்மை இருக்குது. ஆகவே நாங்க இது ஒரு சதகத்துல் ஜாரியாங்கிற ஒரு சமூக பணியாக பெரிய ஒரு கேட்டை திறந்து வச்சுக்கிறோம்.
இதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு. உரிய ஆட்களுக்கு உரிய முறையில நாங்க இதை நகர்த்தணும். இதை பரப்பி விடுறது, அடுத்த ஆட்களுக்கு தெரிவுபடுத்தி விட்டுறதெல்லாம் உங்களுக்கும் இதுல கலந்து பயன்பெற்று நீங்களும் பங்கெடுக்கலாம் என்ற ஒரு செய்தி நீக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த வேலைகளையும் எல்லாருக்கும் இல்லாட்டியும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்க இதை help பண்ணலாம். இதெல்லாமே வேற என்ன டவுட் தான் கேட்கலாம். சனா மரியம். இல்ல எந்த டவுட் இல்ல உஸ்தாத். ஓகே, இப்போ இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்குரிய சிலபஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்குது. உங்களுக்குரிய பார்ட்ல இருந்து உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷால்லா நடக்குமா? நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் உஸ்தாத்.